செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம். இன்றைய செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி. கிணத்துக்கடவு அருகே காரச்சேரியில் பழமை வாய்ந்த காளியம்மன் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா. கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கிணத்துக்கடவு ஜூலை 12. கோவை மாவட்ட கிணத்துக்கடவு அடுத்த காரச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த விநாயகர், பாலமுருகன், மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவிலில் கடந்த 8ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்கள் கோவிலில் பல்வேறு சிறப்பு யாகங்கள், ஹோமங்கள் நடைபெற்றன. இன்று சிறப்பு பூஜைகள் முடிந்ததும் புனித நீர் கலசங்கள் சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தபடி மலர் தூவி கோபுர உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோபுரத்தின் உச்சியில் சிவாச்சாரியார்கள் தேவ மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்கள் மீது சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி தொகுதி அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் கிணத்துக்கடவு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தலைமை செய்தியாளர் ஏ அப்பாஸ். இத்துடன் செய்தி அறிக்கை முடிவடைந்தன. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உங்க நாட்டுக்கு சுவை தர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? உடனே வாங்க த கேக் சென்டர். அதாவது எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? கானா விளக்கில் இருக்கிற த கேக் வால். உடனே வாங்க, வாங்கி செல்லுங்க, ருசித்து பாருங்கள், அருமை தெரியும்.